எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கட்டுறது காமர்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 1ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 14 பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதோட ஃபார்மேட் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். தமிழ்ல நம்ம இதை வந்து மொத்த கடனீந்தோர் கணக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேசஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இதோட ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கிரெடிட் போட்டுக்கலாம். கிரெடிட் சைடில் தான் இதோட ஓப்பனிங் இருக்கும். டெப்டாஸ் அக்கௌண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் வந்து கேஷ் பெய்ட வந்து டெபிட் சைடில் எழுத போகிறோம். அதை தொடர்ந்து வந்து நம்மளோட கிரெடிட்டார்ஸ் நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த தள்ளுபடி பெற்றது, அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்து எத்தனை ரிட்டர்ன் பண்ணிட்டோம், அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேபிள் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஆன்சரை நம்ம வந்து இந்த இடத்துல எழுதுவோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலி வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபார்மேட் எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் calculate credit purchasesன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2018 ஓப்பனிங்க, அதாவது ஏப்ரல் 1 வந்து கடனீந்தோர் 50,000 ரூபாய். ஓப்பனிங்க்கு நேராக 50,000 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அவுட்வர்ட், அதாவது வெளி திருப்பம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து 6,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வரோம், பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு நேராக அந்த 6,000 நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ், கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். ஸோ நம்ம எவ்வளோ ரொக்கம் வழங்கியிருக்கோம்னா 1,60,000 வழங்கியிருக்கோம். ஃபைனலாக வந்து கிரெடிட்டர்ஸ் ஆன் 31st March 2019 கொடுத்துருக்காங்க. ஸோ கடனீந்தோரோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க 70,000. இந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. ஸோ டிஸ்கவுண்ட் கொடுக்கல, அதனால் அந்த இடத்துல எக்ஸ் போட்டுடலாம். பில்ஸ் பேபிளும் இங்கே கேட்கல. ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல அது எழுத தேவையில்ல. பார்த்துக்கிட்டிங்கன்னா டெபிட் சைட் டோட்டல் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 160 + 6 + 70 பார்த்துட்டிங்கன்னா 2,36,000 இருக்குது. அதே ரெண்டு சைடும் எழுதிடுங்க. 36ல் 50 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து 1,86,000. 1,86,000 மதிப்பிலான பொருட்களை நம்ம கடனில் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 14 புக்கில் கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 35ல. இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் இருக்கிற சாப்டர் 1 இல்லஸ்ட்ரேஷன் 15 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டினில் இந்த மாதிரி டோட்டல் பர்ச்சேஸ்ன்னு கேட்டு பில்ஸ் பேபிள்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ்னு கேட்டாங்கனாலே ஃபஸ்ட் நம்ம ஃபார்மேட்டை தெளிவாக எழுதிட்டோம்னா பாதி வேலை அங்கேயே முடிஞ்சிடும். டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ். தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், மொத்த கொள்முதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொக்க கொள்முதலையும் கடன் கொள்முதலையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ரொக்க கொள்முதல் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த சம்மே போடுறோம். ஃபஸ்ட்டு ஃபார்மேட் ஓப்பன் பண்ணிடலாம். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டு, அதாவது அதை வந்து தமிழில் நம்ம செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிடுங்க, டெபிட் கிரெடிட் போட்டுருங்க. அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எழுதிடுங்க. அதாவது வந்து மொத்த கடனீந்தோர் கணக்கு, கடனீந்தோர் கணக்குன்னு எழுதினதுக்கப்புறமா வழக்கம் போல் டெபிட் கிரெடிட் போட்டு பர்டிகுலர்ஸ் எழுதிடலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம வந்து டெபிட் சைடில் போடுவோம். அதே பில்ஸ் பேபிள் ஓப்பனிங் வந்து எப்பவுமே கிரெடிட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து கேஷ் பெய்ட், பில்ஸ் மூலயமா எவ்வளோ பே பண்ணியிருக்கோங்க அதை நோட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ 3 ஐட்டம் தான் வந்து இந்த பில்ஸ் பேல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பவுமே கிரெடிட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதினக்கை விட அப்படியே டெபிட் சைடு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேஷ் பெய்டு. ஸோ எவ்வளோ வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்து இந்த இடத்துல எழுத போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எதனா டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டிஸ்கவுண்டோட அமௌண்ட் எடுத்து இந்த இடத்துல எழுதுவோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணதில் எத்தனை திரும்ப போய் ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அதையும் இந்த இடத்துல தான் நோட் பண்ணுவோம். அதே தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து மேலே பில்ஸ் பேபிள் போடுறோம் இல்லையா, அங்கே வர ஆன்சர் எடுத்து மறக்காமல் இந்த இடத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஃபைனலி வந்து க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க அமௌண்ட் எடுத்து இந்த இடத்துல எழுத போகிறோம்.
டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவ் அக்கௌண்ட், பில்ஸ் பே அக்கௌண்ட் 4மே இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும், 4 ஃபார்மேட்டும் ஃபஸ்ட்டு எழுதி வச்சிடணும். அப்புறம் கொடுத்துருக்குற அமௌண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். அப்படி பார்க்கும்போது ஓப்பனிங்கில் டெப்டாருக்கு 60,000 கொடுத்துருக்காங்க, க்ளோசிங்கில் 55,000. ஸோ டெப்டார் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங்கில் அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங்கில் 5,000, க்ளோசிங்கில் 1,000. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு ஓப்பனிங்கில் அடுத்து அப்படியே கிரெடிட்டாரோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் 25, க்ளோசிங் 28. அப்படியே வந்தீங்கன்னா பில்ஸ் பேப்பரோட ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் கொடுத்துருப்பாங்க. பில்ஸ் பேப்பரோட ஓப்பனிங் 2. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் 1,30,000. டெப்டார்ஸில் போயிட்டு கேஷ் ரிசீவ்டு நேராக டிஸ்கவுண்ட் அலோடு டு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அலோடு இது இங்கே இருக்கும் 5,500. இது கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் டிஸ்கவுண்ட் அலோட் பை சப்ளையர் 3,500. ஸோ சப்ளையர் நமக்கு கொடுத்துருக்கான், அப்போது அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லுவோம். அது எவ்வளோனா 3,500. பேமெண்ட் அகேன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் பேயபிள் இதோ இருக்குது. அதுக்கு நேராக பேமெண்ட் பார்த்தோன்னா இது கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க, 14,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிளில் கேஷ் 14,000 வரும். அதுக்கப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் டிஸானரு 1,200. டிஸானர் 2 டைம் வரும். ஒன்று இங்கே அப்படியே வலிச்சின்னு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல இந்த 1,200 போட்டுக்கிறோம். ஃபைனலி கடைசியாக இருக்குது பேட் டெப்ஸ் 3,500. பேட் டெப்ஸ் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும் 3,500. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. இப்போ அப்படியே கிரெடிட் சைடு டோட்டல் 16,200 வரும். அதுக்குள்ளே டெபிட் சைடு 5,000 மைனஸ் பண்ணால் 11,200. ஸோ மறக்காமல் இந்த ஆன்சரை தூக்கி அப்படியே இங்கே எடுத்துகிட்டு இங்கே போட்டிங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 2,05,200 வரும். அதுக்குள்ளே 61,200 மைனஸ் பண்ணும்போது 1,44,000. இதோட டெப்டாரும் முடிஞ்சிச்சு. இப்போ அதே மாதிரி கிரெடிட்டாக இருக்குது 7, 3, 10. அப்படியே 10 எடுத்து இங்கே தூக்கி அடிக்கிறோம். இப்போ 10ல் 2 போயிடுச்சுன்னா இந்த கேப்பில் எழுதுகிறோம். ஆட் பண்ணோன்னா 1,09,500 வரும். இது கூட கிரெடிட் சைடில் இருக்கிற 25,000 மைனஸ் பண்ணால் 84,500. இதுதான் கிரெடிட் பர்ச்சேஸோட வேல்யூ.